அத்தியாயம் 62. மேகராணி எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே செல்ல ஆரம்பித்தாள். அவள் நடந்து செல்லும் போது ரகோத்தமனும் துர்கேஸ்வரனும் கதவருகே நிற்பதை கவனித்தாள். அவர்களை பார்த்ததும் வழியை மாற்றிக்கொண்டு இருவரையும் நோக்கி நகர்ந்தாள் மேகராணி. அவள் துர்கேஸ்வரனை பார்த்து இனிய குரலில், மூத்தவரே, நான் கொஞ்சம் என்னோட கவனத்தை திசை திருப்பணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நீங்க என் கூட சண்டை போடுறீங்களா? நமக்குள்ள ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாமா என்றாள். அவளுடைய குரலை கேட்டதும் துர்கேஸ்வரனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளுடைய வாசனையை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அவளுடன் சண்டையிடுவது ஆபத்தானது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் சிறிது நேரம் யோசித்தான். அதே நேரம் அவள் தன்னை நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டான். அவளுடைய நம்பிக்கையை பெற இதுவே தனக்கு கிடைத்த சரியான வாய்ப்பு என்று உணர்ந்தான். அதனால் புன்னகையோடு அவளுக்கு பதிலளித்தான். நீ கேட்டு எப்படி என்னால மறுக்க முடியும் மேகராணி? உனக்கு காயம் ஏற்படாத வகையில நான் உன் கூட சண்டை போடுறேன். அது என்னோட பொறுப்பு என்றான் துர்கேஸ்வரன். அதை கேட்டு சிரித்துக்கொண்டே திரும்பிய மேகராணி அங்கிருந்து மைதானத்தின் காலி இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் அங்கு செல்வதை பார்த்து துர்கேஸ்வரனும் சிரித்துக்கொண்டே அவளை பின்தொடர ஆரம்பித்தான். உடனே ரகோத்தமன் அவனுடைய சட்டையை பிடித்து இழுத்துக்கொண்டே, டே துர்கேஸ்வரா, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு அவளோட சக்தியை பத்தி தெரியும்ல. அவ கூட போய் சண்டை போடுறன்னு ஒத்துக்கிற? சரி சரி, ஒத்துக்கிட்டதுதான். இனிமே பின்வாங்க முடியாது. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவ 6 நட்சத்திர அபராஜித தரத்துல இருக்கா. அழகா இருக்காளேன்னு நினைக்காத, அவ ரொம்ப ஆபத்தானவளும் கூட என்றான். எனக்கு தெரியாமல்ல ரகோத்தமா, 2 மாசத்துக்கு முன்னாலதான் எனக்கு 7 நட்சத்திர அபராஜித சக்தி கிடைச்சது. அதை நீ மறந்துட்டியா? அது மட்டும் இல்ல, சமரனை பிரிஞ்சதுனால அவ மனசளவுல இப்ப ரொம்ப பலவீனமாயிருப்பா. அதனால அவ கூட நெருங்கி பழக இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு தான் எனக்கு தோணுது. அவ இதயத்துல இடம் பிடிக்க இதுதான் சரியான தருணம். அதனால இந்த வாய்ப்பை நான் தவற விட விரும்பல. நான் வரேன்டா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினான் துர்கேஸ்வரன். ரகோத்தமன் அவன் வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு துர்கேஸ்வரனை பார்த்து சற்று பொறாமையாக இருந்தது. பெருமூச்செறிந்தபடி தண்ணீர் குவளையை கீழே வைக்கும் போது ஏதோ ஒரு பலத்த சத்தம் கேட்டு ரகோத்தமன் திடுக்கிட்டு பயந்தான். சில வினாடிகள் ஆழமாக யோசித்துவிட்டு அவனும் மைதானத்தை நோக்கி வேகமாக ஓடினான். ஏனெனில் இந்த சத்தம் அங்கிருந்துதான் கேட்டது. அவன் மைதானத்துக்குள் நுழையும் போது மேகராணி மட்டும் தனியாக கோவ கண்களோடு எதிரே நடந்து வருவதை கவனித்தான். 2 பேரும் தானே சண்டை போட போனாங்க, இப்போ இவ மட்டும் தனியா நடந்து வராளே, துர்கேஸ்வரன் எங்க போயிருப்பான் என்று யோசித்துக் கொண்டே மேகராணியை பார்த்து கொண்டிருந்தான் ரகோத்தமன். அவள் ரகோத்தமனை நெருங்கியவுடன் அவன் எதிரில் நின்று மறையும் சூரியனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் மனம் சமரனை நினைத்தது. அவன் தற்போது வெகு தூரம் முன்னேறி சென்றிருப்பான் என்பதை உணர்ந்து மிகவும் வருந்தினாள். பெருமூச்சு விட்டபடி தாழ்ந்த குரலில் ரகோத்தமனிடம், ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரகோத்தமன், யாராவது சமரனை பத்தி தப்பா பேசினா நான் அவங்கள உயிரோடவே விட மாட்டேன் என்றாள். இதை சொல்லும் போது அவள் கண்களில் அனல் பறக்கும் கோபத்தை கண்ட ரகோத்தமன் மிகவும் பதட்டமடைந்தான். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. மௌனமாக தலையசைத்தான். மேகராணி சென்ற பிறகு ரகோத்தமன் பயந்து துர்கேஸ்வரனை தேடி மைதானத்துக்குள் நுழைந்தான். மைதானம் எங்கும் அவனை தேட ஆரம்பித்தான். அங்கே துர்கேஸ்வரன் ஓரிடத்தில் தரையில் கிடப்பதை கவனித்தான். வேகமாக அவன் அருகில் ஓடிச் சென்று பார்த்தபோது அவனது அழகான முகம் சிதைக்கப்பட்டிருந்தது. இப்போது அவன் முகம் நீலமாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்தது. அது மட்டுமின்றி 10 முதல் 15 உடைந்த பற்கள் அவன் அருகில் கிடப்பதையும் கவனித்தான். அவனது இரத்தமும் பற்களும் தரையில் சிதறி கிடப்பதை கண்ட ரகோத்தமன் மைதானத்தை விட்டு அமைதியாக வெளியே வந்த மேகராணியை நிமிர்ந்து பார்த்தான். அவன் இதயம் நடுங்கியது. மறுபக்கம் சக்தி வாய்ந்த பிரிவுகளில் ஒன்றான இரட்சமல்லர் வம்சத்தின் இளவரசி யவனிகா மலைகளின் மேல் உள்ள தனது அரண்மனைக்கு வெளியே ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தாள். அந்த மலையில் புதிய அரண்மனை கட்டப்பட்ட பிறகு அந்த மலை இரட்சமல்லர் மலை என பெயரிடப்பட்டிருந்தது. மேலும் அந்த மலை மிகவும் ஆபத்தான இடமாகவும் இருந்தது. ஏனென்றால் மலையின் 3 பக்கங்களிலும் மிக ஆழமான பள்ளத்தாக்குகள் இருந்தது. மேலும் மலையின் உச்சியில் உள்ள அந்த அரண்மனைக்கு செல்ல ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. அதனால் இரட்சமல்லர் வம்சத்துக்கு அரண்மனையை காப்பது மிகவும் எளிதாக இருந்தது. அதே நேரம் அந்த அரண்மனையை தாக்குவது மற்ற வம்சத்தினருக்கு மிகவும் சவாலாகவும் கடினமாகவும் இருந்தது. அதன் உறுப்பினர்கள் இரவும் பகலும் மலையை சுற்றி காவலுக்காக திரிந்து கொண்டே இருந்தனர். இரட்சமல்லர் வம்சம்
தனது 5000 குதிரை வீரர்களை இரட்சமல்லர் மலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் எப்போதும் தயார் நிலையில் வைத்திருந்தது. அவர்கள் பாதுகாப்புக்காக அங்கு நிறுத்தப்பட்டிருந்தனர். மலையின் உச்சியில் ஒரு பெரிய கருப்பு பாறையில் வெள்ளை உடை அணிந்து கொண்டு யவனிகா அமைதியாக அமர்ந்திருந்தாள். இந்த நேரத்தில் அவள் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தாள். மூச்சை மெல்ல உள்ளிழுத்து அதே வேகத்தில் மெல்ல வெளியிட்டாள். தன் மூச்சுக்காற்றால் ஆற்றல்களின் கலவியால் அவளை சுற்றிய காற்று பச்சை நிறத்தில் தோன்ற ஆரம்பித்தது. அந்த சக்திகள் அனைத்தும் அந்த பெண்ணை சுற்றி கொண்டிருந்தன. பின்னர் அந்த சக்திகள் மீண்டும் ஒருமுறை அவள் உடலுக்குள் இணையத் தொடங்கியவுடன் அந்த பெண் மெதுவாக கண்களை திறந்தாள். அந்த பெண்ணின் தோள்கள் வரை நீண்டிருந்த கருப்பு முடி தற்போது காற்றின் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கே அவளுக்கு அருகில் ஒரு புதருக்கு அருகில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. யாரோ தன்னை நெருங்கி வருவது போல உணர்ந்த யவனிகா தயார் நிலையில் சத்தம் வந்த திசையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள். கிளைகளை விலக்கிக் கொண்டு நிகண்டன் தான் அங்கே வந்தான். வா நிகண்டா, ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்கியா என்றாள் யவனிகா. ஆமா இளவரசியாரே, சமரன் பத்தி புதிய செய்தி 2 கொண்டு வந்திருக்க என்று பணிவோடு கூறினான். சொல்லு என்று கம்பீரமான குரலில் கூறினாள் யவனிகா. முதல் செய்தி, சமரன் அந்த இரட்சகன் பயிற்சி பள்ளியில சேர்ந்துட்டான். சேர்க்க நடந்த அன்னைக்கே அவனோட ஆசிரியரையே எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவனோட சக்தி அதிகமாயிருக்குன்னு பேசிக்கிறாங்க என்று சொல்லி அமைதியாகிவிட, 2வது செய்தி என்றாள் யவனிகா. அவன் எங்கேயோ வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாமா. எங்க போறான் எப்ப வருவான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இரட்சகன் பயிற்சி பள்ளியில இடம் கிடைச்சும் அவன் எதுக்காக இந்த நேரத்துல வெளியூருக்கு போறான்னு தான் எதுவுமே தெரியல. ஒருவேளை நம்மால யவனிகா அம்மாவை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு பயந்து ஊரை விட்டு பயந்து ஓடுறானோ என்னவோ தெரியலம்மா என்றான் நிகண்டன். யவனிகா மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தியபடி, அவன் பயந்து ஓடுற ஆள் இல்ல, ஏதோ ஒரு காரியமா தான் வெளியூர் போயிருக்கணும். நீ தொடர்ந்து அரண்மனையை நோட்டம் போடு, ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே வந்து சொல்லு என்றாள். சொல்லாம இருப்பேனாமா, என் வேலையே அதுதானே என்று சொல்லிக்கொண்டே தலையை சொரிய யவனிகா தன் கையில் இருந்த மோதிரத்தை உருவி அவனிடம் வீசினாள். அவன் அதை பிடித்துக்கொண்டு அவளை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். அவள் மீண்டும் தியானத்தை தொடர்ந்தாள். பல நிமிடங்களுக்கு பிறகு கண்களை திறந்தாள். அப்போது ஒரு பணிப்பெண் அவளிடம் ஓடி வந்தாள். ஓடி வந்தவள் அவசரமாக அவளிடம், யவனிகாமா, அரசர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்றாள். இதை கேட்ட யவனிகா அதிர்ச்சி அடைந்து பணிப்பெண்ணிடம், என்ன அப்பாவா? ஆனா அவர் ஏன் இங்கே வந்திருக்காரு என்றாள். சற்று தொலைவில் அரண்மனையின் உள்ளே ஒரு நீண்ட ஆலோசனை மன்றத்தில் ஒரு சோகமான மனிதர் தேநீர் கோப்பையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, யவனிகாவின் தந்தை பிரதாபகேசரிதான் அவர். அவரது மகள் யவனிகா சமரனுடன் நடக்கவிருந்த திருமணத்தை முறித்துக் கொண்டதால் அவர் இன்னும் கூட அவள் மீது கோபமாகத்தான் இருந்தார். சமீபத்திய செய்திகளின்படி சமரன் தனது பலவீனத்தை கடந்து வரலாறு காணாத வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தான். இது பற்றி அறிந்த பிரதாபகேசரி யவனிகாவின் அவசர முடிவால் இரு குடும்பங்களுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டு விட்டதாக நினைத்து வருத்தமடைந்தார். இந்த நிலை தொடர்ந்தால் அவர் சமரன் போன்ற சக்தி வாய்ந்த மருமகனை இழப்பது மட்டுமின்றி ஆத்திரத்தில் சமரன் தங்கள் குடும்பத்தை அழித்து விடுவான் என்று பயந்தார். ஏனென்றால் இந்த வேகத்தில் சமரன் பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் அவன் விரைவிலேயே சக்தி சக்கரவர்த்தி ஆகிவிடலாம் என்பது அவருக்கே தெரியும். மேலும் ஒரு சக்தி சக்கரவர்த்தியை எதிர்கொள்வது யாருக்கும் எளிதானது அல்ல. இதையெல்லாம் யோசித்த பிரதாபகேசரி கோபமாக தனக்குள் முணுமுணுத்தார். இந்த பொண்ணு சரியான பைத்தியக்கார பொண்ணா இருக்காளே, அவசரப்பட்டு அவளோட வாழ்க்கையை அவளே அழிச்சுக்கிறாளே, இவளோட முன்கோபத்தால இவளுக்கு கிடைக்க இருந்த அற்புதமான வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு வந்துட்டாளே, இவளுக்கு யார் இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியும் என்று யோசித்தார். அப்போது கவனக்குறைவாக அவர் கைகளில் இருந்த தேநீர் கோப்பை கை தவறி கீழே விழுந்தது. கீழே விழுந்ததும் அந்த கோப்பையில் இருந்த தேநீரும் தரையில் விழுந்து சிதற அதை பார்த்த பிரதாபகேசரிக்கு மேலும் கோபம் வந்தது. அவரது கோபத்தை கண்டு அருகில் நின்ற பணிப்பெண் பயந்து உடனே வந்து தேநீரை தரையிலிருந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். இதற்கிடையில் கதவுக்கு அருகிலிருந்து ஒரு குரல் வந்தது. இங்க வர்றதுக்கு முன்னால சொல்லிட்டு வர மாட்டீங்களாப்பா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? சத்தம் கேட்டு பிரதாபகேசரி உடனே திரும்பி பார்த்தார். கதவு வழியாக யவனிகா ஒய்யாரமாக நடந்து உள்ளே வந்து கொண்டிருந்தாள். நீ இன்னும் என்ன உன்னோட அப்பாவை தான் நினைக்கிறியா? இல்லனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் அடியோட மறந்துட்டியா என்றார் பிரதாபகேசரி. அப்பாவின் முகத்தில் அப்படி ஒரு கோபத்தை கண்ட யவனிகா மௌனமாக தலையசைத்து
தான் எதையும் மறக்கவில்லை என்பதை முகபாவத்திலேயே வெளிப்படுத்தினாள். அவள் பணிப்பெண்ணை வெளியேறுமாறு சைகை செய்தாள். உடனே அந்த பணிப்பெண் தலைகுனிந்து வெளியேறினாள். அவள் சென்றவுடன் யவனிகா தன் தந்தையை பார்த்து, அப்பா, எல்லாம் நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நீங்க என் மேல அதே கோபத்தோட தான் இருக்கீங்கன்னா எப்படிப்பா என்றாள். இதை கேட்ட தந்தை கோபத்தை அடக்கிக் கொண்டு, என்ன யவனிகா, நீ முந்திக்கிறியா? நீதான் தனியா வந்து இந்த மலையில அரண்மனையை கட்டிக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க. நீ பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்ட. ஆனா அங்க உன் தாத்தா உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு தெரியுமா? உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாருன்னு தெரியுமா யவனிகா? நீ எப்போதான் திரும்பி வரப்போற என்றார். இதை கேட்ட யவனிகா அப்பாவின் கோபத்துக்கு காரணம் என்னவென்று புரிந்து கொண்டாள். நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றார். நல்லாவே புரியுதுப்பா. நான் சமரனோட எனக்கு நிச்சயமான கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன். அதை நினைச்சு நீங்களும் தாத்தாவும் இன்னும் கூட என் மேல கோபமா தானே இருக்கீங்க. அந்த கோபம் இன்னும் தீரல தானே. அப்படி இருக்கும்போது என்னால எப்படிப்பா திரும்பவும் அங்க வர முடியும் என்றாள் யவனிகா. புரியுது யவனிகா, ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது உன் கையில தான் இருக்கு. இந்த சம்பந்தத்தை பேசி ஏற்பாடு பண்ணிடுறது உங்க தாத்தா தான். அவர் தான் சமரனோட தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. இத பத்தி எல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இந்த கல்யாணத்தை முறிச்சிட்டு வந்துட்ட. இதனால நம்ம குடும்பத்துக்கு மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய அவமானம்னு நீ யோசிச்சு பாத்தியா யவனிகா? உன் தாத்தாவுக்கு இனிமே மரியாதை இருக்குமா சொல்லு? அவர் மனசு எவ்வளவு சங்கடப்படும். இப்படி எதை பத்தியும் யோசிக்காம முட்டாள்தனமா ஒரு முடிவெடுத்தா கோபம் வராதா என்றார் பிரதாபகேசரி. அப்பா, இப்பவும் சொல்றேன், நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. இது என்னோட வாழ்க்கை. நீங்களா ஒரு பையனை எனக்கா முடிவெடுத்தா அதை நான் அப்படியே ஏத்துக்கணுமா? இது என்னப்பா நியாயம்? எனக்கு யாரு வாழ்க்கை துணையா வரணும்னு நானே தான் தேர்ந்தெடுப்பேன். யாரு யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஒருவேளை உங்க வாக்குறுதிக்கு நான் ஒத்துக்கிட்டு அமைதியா இருந்திருந்தா என் வாழ்க்கை பாழாதான் போயிருக்கும் என்றாள் யவனிகா. இதை கேட்ட பிரதாபகேசரி கோபம் கொண்டு, முட்டாள்தனமா பேசாத யவனிகா. உன் வாழ்க்கை எப்படி பாழா போயிருக்கும்? உன் பார்வையில தான் அவன் பலவீனமானவன். ஆனா இப்போ அவன் சக்தி வாய்ந்தவனா மாறிட்டான். அது தெரியுமா உனக்கு? நீ மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். நீ தப்பு பண்ணிட்டு மத்தவங்களை குறை சொல்லாத யவனிகா. வெளியில என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஊருக்குள்ள வந்து பார்த்தாதானே அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரியும் என்று கோபமாக கூறினார் பிரதாபகேசரி. தந்தை திட்டுவதை கேட்டு யவனிகாவுக்கும் கோபம் வர ஆரம்பித்தது. கோபத்தில் சமரன் தன்னிடம் சவால் விட்டு பிடிவாதத்தை காட்டிய தருணம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. மேலும் அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தான். இது குறித்த செய்தி ஏற்கனவே யவனிகாவின் காதுகளையும் எட்டியது. அப்பா, நான் இங்க தனியா இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தமா? அவனோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா அவன் இவ்ளோ குறுகிய காலத்துல இவ்ளோ சக்தி வாய்ந்தவனா மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கே கூட அவனை பார்த்தா ரொம்ப வியப்பாதான் இருக்கு என்றாள். நீ இப்போ வியப்படைஞ்சு என்னமா பலன்? ஏற்கனவே சமூகத்துல நம்ம குடும்பத்தோட பேரு கெட்டு போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிறாங்க. 1 வருஷம் ஆகியும் இன்னும் மக்கள் இந்த விஷயத்தை மறக்கல. அவங்க எல்லாருமே நீ தோக்கணும், சமரன் ஜெயிக்கணும்னு தான் விரும்புறாங்க. இதோ பாருமா, நடந்தது நடந்து போச்சு. தப்பெல்லாம் நம்ம பக்கம்தான். நீ திரும்ப நம்ம அரண்மனைக்கு வர்றதுக்கும் மக்கள் மனசுல நம்ம மேல விழுந்த பழிய துடைக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. உனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ உடனே பாஞ்சால நகரத்துக்கு போய் மன்னர் அருணேந்திரரை பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கல்யாண ஏற்பாடு பண்ற வழிய பாரு. இது ஒண்ணுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்றார் பிரதாபகேசரி. இதை கேட்ட யவனிகாவுக்கு மேலும் கோபம் வந்து விட்டது. என்னது, நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? இந்த யவனிகா ஒருத்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? ஒருபோதும் அது நடக்காது. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தப்பும் செய்யலையே. இளம் வயசுலேயே அபராஜிதனாகி போர்க்கண்ட சிங்கம்னு பேர் வாங்கின ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். திடீர்னு ஒரு நாள் அவன் 3 நட்சத்திரம் மட்டுமே வாங்கினா என் மனசு வலிக்காதா? அது எனக்கு பெரிய ஏமாற்றம் இல்லையா? அந்த நேரம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்பவும் சொல்றேன், நான் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. அதனால மன்னிப்பெல்லாம் என்னால கேட்க முடியாதுப்பா. இன்னைக்கு அவன் பயிற்சி பண்ணி அவனோட சக்தியை அதிகமாக்கிட்டான். அப்படி பண்ணாம அவன் அதே 3 நட்சத்திரத்தோட இருந்திருந்தா அப்போ நான் பண்ணினதை சரின்னு சொல்லுவீங்களா? என்னோட கல்யாணம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது முடிஞ்சதுதான். இனி சமரனுக்கும் எனக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. மன்னிப்பு கேட்கறது என் அகராதியிலேயே இல்ல. நான் யவனிகா. நீங்க வேணா உங்க நட்பை தக்க வச்சுக்கிறதுக்காக பாஞ்சால நகரத்துக்கு போய் அவங்க கிட்ட வெக்கத்தை விட்டு மன்னிப்பு கேளுங்க. என்னாலெல்லாம் முடியாது என்று மெத்தனமாக பதிலளித்தாள் யவனிகா. மகளின் மறுப்பை கேட்ட பிரதாபகேசரி, இது எல்லாமே நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் யவனிகா. ஒழுங்கா நீயே போய் மன்னிப்பு கேளு. இது உன் தாத்தாவோட உத்தரவு என்றார். முடியாதுப்பா,
நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள் யவனிகா. அவளுடைய பதிலை கேட்டு பிரதாபகேசரியின் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.